சாராயம் கொடுக்கும் தமிழக அரசு, சாராயம் விற்கும் தமிழக அரசு, ஜெயலலிதாவின் பிராமி அரசு, மூடிவிடு 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 மூடிவிடு. கொஞ்சம் இடையே தான் வாங்கினா ஓட்ட அப்படி இங்க தான் வந்து நிக்கணுமா பொம்பளைங்க பணிகளை கட்டி விவசாயிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போறோம்னு ஒரு இலக்கு வைப்பாங்க. இல்லை என்றால் இந்த ஒப்பனைகள் கூட்டு குடிநீர் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் கொடுப்போம், நல்ல தண்ணி கொடுப்போம்னு ஒரு இலக்கு. ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு? என்ன இலக்கு வைத்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம்? தமிழ்நாட்டு மக்கள் 25,000 கோடி ரூபாய்க்கு தான் குடிக்கிறாங்க, 29,000 கோடி ரூபாய்க்கு அவங்க குடிக்க வேண்டும் என்று இலக்கு வைக்கிறார். பார்த்து பெருமிதம் அடைகிறேன், பாரவசம் அடைகின்றேன். உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும். இந்த போராட்டம் நாம் தொடர்ந்து செய்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் சொல்லிட்டு தர்மபுரி நகரில் அத்தனை டாஸ்மாக் கடையில் மூடிவிட்டார்கள். அப்ப நினைச்சு பாருங்க, இது ஒரு சிறிய வெற்றி, அவ்வளவுதான். ஆனா இது எங்களுக்கு போதாது. நிரந்தரமா இந்த கடைகள் எல்லாம் மூட வேண்டும். இந்த மாவட்டத்திலே மூட வேண்டும், தமிழ்நாட்டிலே மூட வேண்டும். எல்லாத்துக்கும் தொடக்கம் தர்மபுரி தான். எல்லாத்துக்கும் முன்னோடி மாவட்டம் தர்மபுரி தான். ஆக முதல் இங்கே தொடங்கின ஆர்ப்பாட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் வேகமாக தீ போன்று தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. அத்தனை மாவட்டங்களுக்கும் நாம் சென்று பெண்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தி, ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு போராட்டம் நடத்திருக்கோம். என்னுடைய சகோதரிகளை நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவனை கட்டுப்படுத்த முடியாது, யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. என் சகோதரி தனியை முடினா அவங்களே போய் முடிக்க போறாங்க. அப்படிதாங்கம்மா, அவ்வளவு ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. இந்த கடை இருக்கக்கூடாது. நீ ஒரு பையன் போய் கேட்டு, தம்பி நீ குடிக்காதுன்னு சொன்னா கேட்பாங்க? கேட்க மாட்டான். அந்த கடையெல்லாம் குடிக்க தங்கம் தாதி திட்டம், தங்க தாதி திட்டத்தை நம்ம கொடுக்க போறது கிடையாது. நல்லா கேளுங்க, தங்க தாதி திட்டத்தை நம்ம கொடுக்க போறது கிடையாது. இருக்கிற தாதியை நம்ம காப்பாற்ற போறோம். சினிமா கலாச்சாரம் இதை தவிர எதுவும் கொடுத்தது கிடையாது. ஆக ஒரு மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள், சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த மாற்றம் யார்? அந்த மாற்றம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. நாம் தான் அந்த மாற்றம்.